தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி. திருச்சியில் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பிபிக்ஷா உயிரிழந்துள்ளார். பெருகலூரில் இருந்து லால்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் இருந்து பிபிக்ஷா தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த போது கீழே விழுந்த புத்தகத்தை எடுக்க முயன்ற பிபிக்ஷா தவறி விழுந்து படுகாயம் என தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயங்களுடன் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிபிக்ஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த், இந்த விபத்து எப்படி நடந்தது? எந்த இடத்தில் தவறு நடந்தது? திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியம் வானதிரையன் பாளையம் அந்தோனியார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவரது மகள் பிபிக்ஷா, வயது 12. இவர் புதூர் பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை இவர் பள்ளிக்கு செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறி அவருடைய பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் பேருந்து ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கிய பொழுது மாணவியின் புத்தக பை கீழே விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பிபிக்ஷா பையை எடுப்பதற்காக பேருந்திலிருந்து திரும்பிய பொழுது கீழே தவறி விழுந்தார். இதில் பேருந்தின் பின்பக்க டயர் பிபிக்ஷாவின் இடுப்பு பகுதியில் ஏறி இறங்கியது. இதில் படுகாயமடைந்த பிபிக்ஷாவை அருகில் இருந்த பயணிகள் மற்றும் சிலர் சேர்ந்து லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் அவர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நேற்று மாலை அவரது உடல்நிலை மேலும் மோசமடையவே தனியார் மருத்துவமனையிலிருந்து பிபிக்ஷா திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். திருச்சி அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த பிபிக்ஷா இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கற்பகம். இது குறித்து கள்ளக்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிபிக்ஷாவின் உறவினர்கள் கூறும் பொழுது அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கற்பகம்.